நண்பர்களே, நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வண்டியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய எலக்ட்ரிக் வண்டியில் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி கூட இதில் இருக்குது. வாங்க என்னன்னு ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். இது டூடுல்னு சொல்லக்கூடிய இந்த சைக்கிள், அதாவது சைக்கிள்னு சொல்லவா, பைக்குன்னு சொல்லவா, எலக்ட்ரிக் பைக்குன்னு சொல்லவா, என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலை. மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு பில்ட்டில் வந்திருக்கு. அதாவது ஃபோல்டு பண்ணி ஒத்த கையிலே தூக்கிட்டு போக முடியும் ஒரு ஆளால். அவ்வளோ போர்ட்டபுளாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸிங் டீட்டெயில் எல்லாமே நம்ம லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகும் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். அதாவது ஒரு ஆளால் ஈஸியாக கேரி பண்ணி எங்கே வேணாலும் தூக்கிட்டு போக முடியும். அதே மாதிரி ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் திருப்பி அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் 100 கிலோமீட்டர் ரேஞ்ச், கம்பெனியில் 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. நிறைய ஈவி ஸ்கூட்டரில் கூட இந்த ரேஞ்சு இன்னும் கொடுக்க முடியலை. ஆனால் இந்த ஒரு சின்ன சைக்கிளில் இதை கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். சரி, அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் ஈஸியாக 2 பேர் ட்ராவல் பண்ண முடியும். அதாவது 100 கிலோமீட்டர் இல்லைனா கூட ஒரு 60 கிலோமீட்டர் ஆச்சும் ரியல் டைம் ரேஞ்ச் கிடைக்கும்னு நம்புகிறோம். 5 கியர் இருக்குது இந்த வண்டியில். ஈஸியாக அவங்களால மேடு பள்ளத்தில் கூட கம்ஃபர்ட்டாக ஓட்டிகிட்டு போக முடியும். நல்ல ஒரு புல் இருக்குது. பில்ட்டு குவாலிட்டியை பற்றி சொல்லணும்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாம் ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான சர்ஃபேஸில் கூட ஓடக்கூடிய அளவில் இதை பில்டு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லுமே மெட்டல் பாடி தான். பில்டு குவாலிட்டி அருமையாக இருக்குது. வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. வண்டியில் 2மே டிஸ்க் பிரேக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50,000 ரூபா. என்ன கேட்டால் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு புல் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.